வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதியவர்களுக்கு இந்த ராயல்ட்டி இபிஎஃப் உடைய அமௌண்ட்டு எப்போ அந்த அக்கௌண்ட்டுக்கு வர இருக்குது. ஸோ ராயல்ட்டி இன்கம்னு சொல்லக்கூடிய அந்த இபிஎஃப் உடைய அமௌண்ட்டு யாருக்கு எவ்வளோ அமௌண்ட்டை கொடுக்க போகிறாங்க, ஸோ இதை பற்றின சில முக்கியமான தகவல்கள் மற்றும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி இபிஎஃப்ஓ அமைப்பின் கீழ் வழங்கப்பட்டுள்ள 50,000 வரையிலான ராயல்ட்டி ஊக்கத்தொகை குறித்த செய்திகளை பார்க்க போகிறோம். குறிப்பாக 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே கணக்கை தொடர்ந்து பங்களிப்பு செய்து வரும் 40 முதல் 65 வயதுக்குட்பட்ட சந்தாதாரர்கள் இந்த நிதியுதவி நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஊழியர்களின் அடிப்படை ஊதியத்தின் அளவை பொறுத்து இந்த உதவித்தொகை 30,000 முதல் 50,000 வரை மாறுபடும் என விளக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு முதல்வர் விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்று இருக்கிற சுச்சுவேஷனில் புதிய அறிவிப்புகள் கண்டிப்பாக வெளியிடப்படும். இந்த இபிபிஓ இத்தகைய விதிகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி தகுதி உள்ளவர்கள் இந்த சலுகையை பயன்படுத்திக் கொள்ளுமாறு இந்த தொழில் வீடியோ ஏற்படுத்துகிறது. இது தொடர்பான அரசாணை இந்த மாத இறுதிக்குள்ளே வெளியாகும் என்று எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஸோ இபிஎஃப் ராயல்ட்டி இன்கம் 20 வருடத்திற்குண்டான பங்களிப்பு 40 முதல் 65 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு ஒரு சார்பு வங்கி கணக்கில் நேரடியாக 50,000 பெறுவதற்படி ஒரு முழுமையான தகவல். சமூக வலைதளங்களில் பரவலாக வரக்கூடிய செய்தி. சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு புதிய அரசாங்கத்துடன் நடுத்தர வயதுடைய அனைவருக்கும் 50,000 வழங்கப்படும். அரசியல் அறிவிப்புகளை தாண்டி இந்த பணத்திற்கான உண்மையான ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40, 50, 60 வயதை கடந்த குடிமக்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக பணம் செலுத்தப்படும். இந்த உதவித்தொகை எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான பின்னணி. ஸோ இபிஎஃப்ஓ இந்த இந்தியாவில் உள்ள ஊழியர்களின் நிதி வருங்காலத்தினை பாதுகாக்கும் மத்திய அரசு. சிபிடி நீண்டகால சந்தாதாரர்களுக்கான புதிய நன்மைகள் நீட்டிப்பு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இது இலவச பணம் கொள்ள உங்கள் ராயல்ட்டி செழிப்பின் இன்கம் அப்படின்றத நல்ல தெளிவாக ஓப்பனாக சொல்லலாம். சரிங்களா? ஸோ ராயல்ட்டி இன்கம் 50,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. உங்கள் பிஎஃப் கணக்கின் இடையில் மூடாமல் தொடர்ந்து பல ஆண்டுகளாக ஆட்சி வைத்திருக்கும் போது ஊழியர்களுக்கு வழங்கப்படும் ஒரு சிறப்பான ஊக்கத்தொகை ராயல்ட்டி இன்கம். நீங்கள் தகுதியுள்ள நபராக இருந்தால் ஒரு சில முக்கியமான தகவலை நீங்கள் செக் பண்ணிக்கணும். 40 முதல் 65 வயதுக்குட்பட்டவர்கள் உங்களிடம் சரியான வங்கி கணக்கு மற்றும் இபிஎஃப் கணக்கு இருக்க வேண்டும். காலம் தொடர்ந்து 20 வருடங்களுக்கு மேலாக பிஎஃப் கணக்கில் செய்தி பட்டிருக்க வேண்டும். பராமரிப்பு பிஎஃப் தொகையை எடுத்து முழுமையாக எடுக்காமல் கணக்கை தொடர்ந்து பராமரித்து வர வேண்டும். ஸோ வேலை மாறினாலும் கணக்கு ஒன்றே. ஸோ நிறுவனம் ஏபிசி யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் தான். நான் பல நிறுவனங்களில் வேலைக்கு மாறலாம் அல்லது நம்ம பிஎஃப் கணக்கு யூஏஎன் மாற்றக்கூடாது என்கிறது மாலை வேலை மாறிய பிறகும் அதே பிஎஃப் கணக்கை தொடர்ந்து பங்களித்து 20 ஆண்டுகள் நிறைவடைந்தால் மட்டுமே இந்த ராயல்ட்டியை நீங்கள் பெற முடியும் அப்படின்றத தெள்ள தெளிவாக குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சம்பளத்தின் அடிப்படையில் பணம். அடிப்படை சம்பளம் 5,000 பணம் 30,000 கிடைக்கும். அடிப்படை சம்பளம் 5,001 10,000 கிடைக்கும் அப்படின்னா இன்னும் அதிகமாக கிடைக்கும். விகிதாச்சார அடிப்படையில் பர்ஃபார்மன்ஸ் பெனிஃபிட் சரிங்களா. அடிப்படை சம்பளம் பார்த்தீங்க அப்படின்னா 10,000 இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு 50,000 வரை அதிகபட்ச உதவித்தொகையாக கிடைக்கும் அப்படின்றத இதை பார்க்க முடியுங்க. பணம் எப்படி கைக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நேரடியாக வர வச்சுருக்காங்க எடுக்கிறதுல. ஸோ கண்டிப்பாக அப்படி உங்களுக்கு ஒரு நேரடி வங்கி பரிமாற்றம் மற்றும் எந்த ஒரு முகவரியும் தேவையில்லை. நீங்கள் பணிபுரியும் நிறுவனத்தின் மூலம் முறையாகவே ராயல்ட்டி இன்கம்க்கு கோரிக்கை சமர்ப்பிக்கலாம். பணம் நேரடியாக உங்கள் பிஎஃப் கணக்கில் இணைக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? ஸோ இதை பேஸ் பண்ணி தாங்க பிஎம் கணக்கு இடைத்தரகர்களே இல்லாமல் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போது நடைமுறைக்கு வருவது என்ன, இப்போது நீங்கள் நடைமுறையை செய்ய வேண்டியது என்ன இதை பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்கள் யூஏஎன் நம்பர் ஆக்டிவாக உள்ளதா இல்லைன்னா ஆன்லைனில் செக் பண்ணிக்கோங்க.
பிஎஃப் கணக்குடன் ஆதார் மற்றும் சரியான வங்கி கணக்கு இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. அரசாணை வெளியானாலும் உங்களுக்கு உண்டான அப்டேட் வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. தற்போதைய நிறுவனத்தை தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய HR கூப்பிட்டு நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் விடக்கூடிய வீடியோ உங்களுக்கு பிரச்சனை இந்த சேனலோட நடக்க கூட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.